So, hi guys. After that லாங் டைமுக்கு அப்புறம் நம்ம மூணாவதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து ரைடு கிளம்புறேன். நான் கிளம்பிட்டேன். சரியான மழை, நேற்று நைட் ஃபுல்லாமே செம்ம மழை. இருங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நான் கீழே போயிட்டு அப்படி பேசுகிறேன். அதெல்லாம் தூங்கிட்டாங்க எல்லோரும். ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு V3 யூனிவர்ஸ். ஸோ வந்து ரொம்ப 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 நாள் ஆச்சு. ஆக்சுவலாக எங்கே போகிறோன்னா நம்ம ஈரோடு தான். ஆக்சுவலாக வந்துட்டு அப் அண்ட் டவுன் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் கிட்ட வரும். அது போகிறதுக்கு 277 சம்திங் கிலோமீட்டர் கிட்ட, வர்றதுக்கு 270 கிலோமீட்டருக்கு மேலே. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா அந்தந்த அங்கே ஒரு சில்லற எங்கேயாவது நம்ம கோயில் போகிறது அந்த கிலோமீட்டர் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட வருது, போகிறதுக்கும் வர்றதுக்கு மட்டுமே. வாய்ஸ் எப்படி கேட்குதுன்னு தெரில, ஆடியோ எப்படி கேட்குதுன்னு தெரில. கேமரா ரெக்கார்டில் தான் இருக்குது. ரொம்ப 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 நாள் ஆச்சு பைக் ரைட் பண்ணி. வண்டியுமே சரியாகாமல் வச்சுருந்தேன் நான். மூணார் போயிட்டு வந்ததுலேருந்தே வண்டி வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப இதாகிடுச்சு. இன்னுமே வண்டி சரி பண்ணலை. அது என்னன்னா, சென்ட்ரு சாக்கப் சர்லையும் சரி, முன்னாடி இருக்கிற போர்க்லையும் சரி, ஃபுல்லாக ஆயில் லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. யாவனமே இல்லை. சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்போ வந்துட்டு நேற்றே வண்டியை வண்டியை சர்வீஸ் பண்ணி வச்சுட்டு, நான் சர்வீஸ்னால் பெருசாக ஒன்றும் பண்ணி வைக்கல. முன்னாடி டயர் சுத்தமாகவே காலி. முன்னாடி டயர் மாற்றிட்டு அந்த வந்துட்டு வண்டி வாட்டர் வாஷ் பண்ணேன். வண்டி நம்ம அதை சொன்னேன், நம்ம எப்போ போனால் வண்டி நம்ம வாட்டர் வாஷ் பண்ணுவோமோ அப்பப்போலாம் மழை வராமல் இருக்குமா. மழை வந்து மழை நேற்று வரையும் வரலன்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்துட்டு என்னடா நேற்று வரையுமே மழை வரலையேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக அன்னைக்கு பார்த்தா கிளம்புற அன்னைக்கு வச்சு கொளுத்தி பிடிச்சி. என்னோட இன்ஸ்டாவில் ஸ்டோரி பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாக நல்ல மழை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. நைட்டு நம்மளை கிளம்புன மாதிரிக்கு தான். ஆக்சுவலாக நைட்டே நாங்கள் 10 மணிக்கு பிளான் பண்ணுவோம். நைட்டே 10 மணிக்கு கிளம்புனோம்னா விடிய காலம் போய் நம்ம ரீச் ஆகிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுவேன். ஆனால் விடிய காலம் ரீச் ஆகிட்டோம்னா அப்படி அது 5 மணிக்குள்ள 4 மணிக்குள்ள போய் ரீச் ஆகிடும். எப்படினாலுமே நான் ஸ்டாப்பாக அடித்தோம்னா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ பின்னாடி சீட்டு ரொம்ப இதாக இருக்குது. நான் ஸ்டாப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் நான் ஸ்டாப்பாக ஒரு 80 கிலோமீட்டர் அடிச்சுட்டு போனாலுமே வந்துட்டு நான் ரீச் ஆயிரும். மார்னிங் 6 o'clock ரீச் ஆயிரும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அப்புறம் திரும்பி போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிது, நம்ம செட் ஆகாது. ஒரு டீக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படி சூட்டை முடிச்சுட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி எதுக்காக நான் வந்து இங்கே ஈரோடு போகிறேன்னு ஒன்று கான்செப்ட் இருக்குல்ல. ஸோ அதை சொல்ல மாட்டேன். நான் ஆக்சுவலாக வந்து என்னோட ஓன் ஷூட் வந்து இங்கே வெட்டிங் கிடையாது, ஒரு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன். அது வந்து நாங்கள் எப்படினாலும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகணும். பட் ஆனால் போகிறதா இருந்தாலும் அங்கே எப்படினாலுமே வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு இங்கே. ஸோ அது நம்ம ஃபங்க்ஷனாக மாறிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் தான் அது. போகிற இடத்துக்கு இப்போயுமே வந்துட்டு ஃபோட்டோ ஷூட் நம்ம தான் இங்கே பண்ணுறோம். ஃபோட்டோகிராஃபி மட்டும் கேட்டிருந்தாங்க. சரி போகலாம் மேம் சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணேன். ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல. அடங்கொய்யா, ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் டிக்கெட்டை பார்த்தா, ட்ரெயின் டிக்கெட்டுக்கு அப்புறம் வந்துட்டு பஸ் டிக்கெட் கேட்டால் பஸ் டிக்கெட் வந்து அந்த தீ ரேட்டு இருக்குது. நல்லா பிரேக் பண்ண தேய்ச்சி ஃபுல்லாக அந்த எம்எஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்களே, எம்ஆர்ஐ சீட்டை வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி கழுவி இது பண்ணி கொடுத்துட்டாரு, க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாப்புல. பேக் வேறு ஒரு சைடை வாங்கிக்கிட்டே போகுது. பேக் போட பிடிக்காது. அவர் தானே போட போகிறாரு. இந்த க்ளவுஸ் போட்டாலும் பெரிய ஒரு இம்சை. எங்கிட்டா அது மாட்டிக்கிறோமே தெரியாது. நம்ம கரூர் ரூட் போகணும், பெங்களூர் ரூட்டு. மேப் எதுவுமே போடல, மைண்டில் அப்படியே வச்சுட்டு போக வேண்டியதான். எனக்கா மேப்பா
எப்பவுமே மேப் வந்து நம்ம போட்டு போக மாட்டேன். ஆக்சுவலாக பைக்கில் வந்து இந்த ஐஃபோனை வந்து மாட்டக்கூடாதுன்ற ஒரு இது ஆயிடுச்சு. மாட்டோம்னா அந்த பேட்டரி இதாயிரும், சிப்பு வயருன்னு வாங்கி. அதனால பைக்கில் கொஞ்சம் காஸ்ட்லியான பைக்னா பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல பிராண்டட் பைக், இந்த அட்வென்ச்சர் பைக்ஸ்னா கூட மாட்டிக்கலாம். இதுலேயும் மாட்டலாம், சூழ்நிலை இல்லைன்னா மாட்டி தான் ஆகணும். சம்டைம்ஸ் நான் மாட்டிட்டு தான் போவேன் நான். பட் இருந்தாலும் வந்து ரோடு நல்லா இல்லாதனால போடாம போதான்ட்டு. ரோடு நல்லா இல்லாதனால நம்ம வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியல கைஸ். ஃபோனு எங்கடா விழுந்துருமான்னு ஒரு பயம். இந்த ஐஃபோன் வச்சிருந்தாலே ஒரு பிரச்சனை. அதாவது அதுக்கு நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்களா எங்கள் ஊரில் எப்படி ரெக்கார்டாது வியூ எப்படி இருக்குன்னு தெரில. காலைல தான் வந்துட்டு பண்ணணும். அவுட்டர் போயிட்டு வந்துட்டு அப்படியே நைட் போய் முடிச்சுட்டு காலைல தான் கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். தூங்குனீங்களா இல்லையா? எத்தனை மணிக்கு வந்தீங்க வீட்டுக்கு? என்னது? அப்படி பெட்ரோல் போட்டு 600 ஜிபே தானே? ஜிபேவா? மாற்றி விடல எனக்கு. கோயிலுக்கு வந்துருவாங்க. இல்லை ப்ரோ, இப்போ தான் ஈரோடு கிளம்புறோம். இப்போ தான் ஈரோடு கிளம்புறோம். இங்கேருந்து போகிறா? ஆ ப்ரோ, எல்லாம் கோயிலுக்கு போக போகிறாங்களே. அதே என்ன நீங்கள்? நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் ப்ரோ. இதில் திடீர்னு ஃபாக் ஆகுது. ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. 3 பாயிண்ட் தான் காமிக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் போதாது. அவ்வளோத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன். கழுத்திக்கிட்ட போக முடியாது. கிறுக்கங்க ஃபுல்லாக மதுரை இருப்பாங்க. கீழே போகலாமா? இது கீழே போகலாமா? வண்டி வருதே. வாடிப்பட்டி, நம்ம வாடிப்பட்டி ஹைவே ஏறணும். ஆமாம், இதுனா ஒரே ரோடு தானே. ஃபுல்லாக மதுரை ஃபுல்லாக முடியும். சரியான மழை போல இருக்கே.
என்னது இது? ஐயோ, காடு வெள்ளம். இப்போ அப்படியே நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. ஆக்சுவலாக மைக் வந்து நான் வந்து ஒரு இதுதான் போட்டிருக்கேன், காலர் மைக் தான் போட்டிருக்கேன் நான். ப்ளூடூத் கிடையாது, பட்டன் மைக்கு. ஸோ வயர் மைக் போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். வயர் மைக்கில் எது பெஸ்ட்டாக இருக்குன்றது, வயர் மைக்கு இருக்குது, இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது மாட்டிட்டு போகிறதுக்கு, டேக் கேர் பண்ணிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதனால தான் இந்த மைக் எடுத்து மாட்டிட்டு போகிறது. மணி என்ன? மணி 3 மணி. இன்னைக்காக போயிடுவோம்மா. எவ்வளோ தடவை உட்காந்துக்கிறீங்களா அப்படி? வந்து பஸ்ஸில் போகலாமே எல்லாரும் சொல்லுவாங்க. பஸ்ஸில் போகலாம், ஆனால் அது ஓகே தான். இருந்தாலும் ஒரு கம்ஃபர்டபுள் வந்து பஸ்ஸில் வந்து 200-800 கொடுத்து போனாலும் இருக்க மாட்டுது. அதுதான் அதில் பெரிய மைனஸாகவே இருக்குது. பைக்கு கார்னால் நம்ம இப்போ காருமே இருக்குது, ஆனால் வந்து இது பட்ஜெட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா போயிடலாம் டக்குன்னு யோசிக்காமல். ஃபங்க்ஷனே அவ்வளோதான் இருக்கா, போயிட்டு வர செலவே நம்மளுக்கு வந்து 6000-5000 ஆயிடுது. ஏன்னா டோல் கேட் இருக்குது, பெட்ரோல் அந்தான்னு சொல்லிட்டு அந்த 5000 ஆயிடுது. என்னண்ணே புரியல? நான் போட்டிருக்கிறேன், காதில் கேட்டுட்டு இருக்கேன் ஹெட்செட்டு. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போதாட்டி ஈரோடு போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. பக்கத்தில் போயாச்சும் நான் ஏதாவது போட்டுறேன். மாற்றி மாற்றி தான் வண்டி ஓடணும். பாருங்க, அவர் ஒரு ஆளாக பின்னாடி பிடிச்சிட்டு உட்காரவும் முடியாது. அதுதான் பெரிய வேலை அது பைக்கில். பேக் ஸ்டாப்பராக கட்டலாம் தான் நானும் ட்ரை பண்ணுறேன். எக்கத்தப்பா காசு வருது கைஸ். ஸ்டாப்பராக பேக்ஸ் மட்டுமே வந்துட்டு 14,000 15,000 வந்துடுது. போக வந்துட்டு கேரியர் இதுன்னு மாட்டினோம்னா நான் வந்துடுது செலவு மட்டுமே. முன்னாடி நிறையா செலவு பண்ண தேவையில்லாதுக்குன்னா இப்போ தேவையில்லாமல் செலவு பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக அந்த வண்டிக்கு போட்டிருந்தா நான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ கையில் நம்ம கிளாஸு கையில் துணை கொடுத்து கூட நிற்கிறது எல்லாமே வந்துட்டு வண்டி தானே. மித்த யாரும் கிடையாதுல்ல வண்டிக்கு. அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க வண்டி ஏன்னா மொட்டைத்தனம் அப்படி நம்புறேன். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ் வந்து அது ஒருத்த மட்டும்தான் ஹீல் பண்ணுறதுல இருந்து எல்லாமே பண்ணிட்டு தெரியுறான். நானும் இந்த வண்டி வாங்கினதுலேருந்து போகாத இடம் கிடையாது. எவ்வளோ இடங்கள் வந்து என்னை மித்தவங்க என்னை சந்தோஷப்படுத்தினதை விட அதிகமாக என்னை சந்தோஷப்படுத்தினது எல்லாமே சொன்னேன்னா பைக்குன்னு தான் சொல்லுவேன் நான். ஓகே கைஸ், நான் அப்படியே வந்துட்டு மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே வந்து மார்னிங் கண்டினியூ பண்ணுறேன். எப்படினாலும் இந்த ரைடு ஃபுல் இருட்டாக தான் இருக்கும். எப்படி இருக்குன்றது என் சத்தியமாக தெரியல. லைட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வண்டியில் கம்மி தான். நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் மார்னிங் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நேற்று நைட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று நைட்டில்
எடுத்ததுலேருந்து எங்கள் வாடிப்பட்டியில் மழை ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. நான் போன இடங்க எல்லா இடமே மழை. இப்போ எங்கேயுமே வீடியோவும் எடுக்க முடியல. இப்போ போன இடத்துல ஃபங்க்ஷன்லேயுமே ஃபோட்டோ எடுக்க முடியும்னு சொன்னால் ஃபோட்டோவும் அந்தளவுக்கு எடுக்க முடியல. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மழை. எங்கேயுமே நிப்பாட் வச்சு அவங்கள எடுக்க முடியல. ஆனால் எடுத்துட்டேன். ஃபங்க்ஷன் கவர் பண்ணுற அளவுக்கு நான் ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே நிப்பாட் வச்சு ஆட்களுக்கு எடுத்துட்டேன் நான். ஸோ அது முடிஞ்சிச்சு. ஆனால் வருவோம் போதாவது மழை பெய்யாமல் இருக்குன்னு பார்த்தா விடுறபாடு இல்லையே. ஃபுல்லாக மழை. இது கோபுராலையும் ரெக்கார்டும் பண்ண முடியல. ஐஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கவும் இல்லை. ஏன்னா ஐஃபோனுமே நான் என்ன பண்ணுறேன்னா கவர் சுற்றி உள்ள பேண்ட்டுக்குள்ள வச்சுட்டேன் நான். இப்போ திரும்பி வந்துட்டு இப்போ கரூரில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன நடக்க போதும். ஸோ அந்த விளாக் வந்து எப்படி இருக்குன்னா நைட்லேயே ஆரம்பித்து நைட்லேயே தான் முடிஞ்சிருக்கும். பகல் ஃபுட்டேஜ் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சாரி கைஸ், எடுக்கும்போதுலாம் ஒன்று கார்டு ஃபுல்லாகிடுது, இல்லை கோபுரா ரெக்கார்ட் ஆக மாட்டுது, இல்லைனா வாய்ஸ் போயிடுது, இல்லைன்னா என்ன ஆயிடுதுன்னா அந்த மாதிரிக்கு வந்து மழை வந்து நம்மளை பண்ணிடுது. பார்ப்போம். இப்போ நான் அப்படியே எப்படி இந்த மழை வர்ற மாதிரி எனக்கு தெரில. எப்படி குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் பெய்யும் நினைக்கிறேன். நான் மழையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு, ஏன்னா அவசர அவசரமாக தான் போகணும் மதுரைக்கு. எப்படியுமே வேணால் இங்கே இந்த இடத்த விட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடம் இதுக்கப்புறம் திண்டுக்கல்ல தாண்டுற வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கும். மதுரை ஒட்டி வாடிப்பட்டி தாண்டுற வரைக்கும். அதுக்கப்புறம் அங்கிட்டு மழை அவ்வளோவா இருக்காது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னா. எப்படி நைட்டு 12 மணி தான் 1 மணி தான் போய் சேருவேன். 10 மணி நான் பிளான் பண்ணேன். பட் ஆனால் 1 மணி ஆயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்த இடத்துல கன்வியூ பண்ணுறேங்க.